ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன இந்த வீடியோல பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரீமிங் செட்டப் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் முழுக்க நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லி தந்துடுவேன். நம்ம ஒரு பட்ஜெட்டுக்குள்ள நம்ம இதை கொஞ்சம் முடிச்சிடலாம். ஓகே, இதுக்கு தேவை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேப்டாப் முதல் தேவை. ஓகே, ஒரு சிஸ்டம் முதல் தேவை நமக்கு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு மொபைல் டிவைஸ் வேணும் நமக்கு. அதுக்கப்புறம் சில கனெக்டிவிட்டி, சில காம்பனன்ட்ஸ் மட்டும் நமக்கு இருந்தா போதும். ஸோ இதை வச்சு நம்மளால ஒரு ஃபேஸ் கேம் போட்டு ஒரு நல்ல ஒரு கேம் பிளே கொடுக்குற மாதிரி நல்ல ஒரு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம். ஓகேயா? ஸோ வாங்க என்ன பண்ணாங்கிறத பார்க்கலாம். Hold me close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. ஸோ மக்களே, இது எல்லாமே நம்மளோட செட்டப்பு முழுக்க இதுதான். ஸோ இதுக்கு உள்ள இன்னர் செட்டிங்ஸ் எல்லாம் நான் வீடியோஸில் காமிக்கேன். ஸோ கண்டினியூவாக பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இதில் முக்கியமானது நம்ம ஒன்று மிஸ் பண்ணுறோம். அதுதான் நம்ம ஃபேஸ் கேம் லைவ் போடுறதுக்கு நமக்கு தேவைப்பட்ட க்ரீன் ஸ்க்ரீனு. ஸோ இதுதாங்க அந்த க்ரீன் ஸ்க்ரீனு. அதாவது நம்ம நண்பர்கிட்ட சொல்லி பார்த்தீங்கன்னா 4 மீட்டர்கிட்ட வாங்கினோம் இது வந்து. ஸோ இது எல்லாருமே கேட்பீங்க, இந்த க்ரீன் ஸ்க்ரீனை எப்படி ப்ரோ ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த கிளிப் உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரில, பாருங்கள். இது நம்ம வழக்கம் போல் துணி காய போட யூஸ் பண்ணுறது தான். இதை வந்து எங்கள் வீட்டில் கரெக்டாக அந்த இடத்துல ஜன்னல் பிளேஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதில் நான் இன்சர்ட் பண்ணிடுவேன். பண்ணிவிட்டு ஸோ இந்த கபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வழியாக நான் வெளியில் எடுத்துருவேன். அந்த கிளாத்தை அந்த கேப்பில் விட்டு அதில் எடுத்துருவேன். ஸோ இப்படி எடுக்கும்போது எனக்கு ஸ்ட்ரைட்டான ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் வந்து லுக் ஆகிடுது கரெக்டாக. ஸோ மக்களே, அவ்வளோதான். இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ என்னோடய ஃபேஸ் கேமுக்கு வந்து அந்த வெப் கேம் வந்து இங்கே ஷோ ஆகும். ஸோ அப்படி ஆகும்போது இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வந்து என்னை ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிடுது. ஸோ இது வந்து ஒரு குயிக் செட்டப் தான். ஓகே, அதனால சாயங்காலம் விளையாட போயிட்டு திரும்பி வந்துட்டு கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்கும். அந்த ஒரு 10 நிமிஷத்தில் நான் இது பண்ணணும். ஸோ 6:30க்கு லைவ் போட போகிறேன்னா 6:20க்கு தான் நான் வருவேன். ஸோ வந்த உடனே டக்குன்னு க்ரீன் ஸ்க்ரீன் எடுத்து இப்படி மாற்றிட்டு சேரை போட்டு நான் உட்காந்து எல்லாமே ஓபிஎஸில் ஆக்டிவ் பண்ணிடுவேன். அவ்வளோதான், நமக்கு ஸ்ட்ரீம் ஓகே ஆயிரும். ஸோ ஓகே, நம்ம உள்ள செட்டிங்ஸ்லாம் என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு சரி எல்லாத்துக்கும் ஈத்தர்நெட் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுங்கள். ஓகேயா? யாரும் நார்மல் ஒய்ஃபை மோடை வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒய்ஃபைல வந்து உங்களுக்கு ஒய்ஃபை 6 என்ன வேணாலும் இருக்கட்டும், பட் ஆனால் அதில் உள்ள கனெக்டிவிட்டியை விட உங்களோட ஈத்தர்நெட் கனெக்டிவிட்டி ரொம்ப ஸ்டேபிள், பட்டு ரொம்ப ஹை ஸ்பீட் நெட்ஒர்க்கு. அதோட ஃபுல் எஃபிஷியன்சி வந்து உங்களோட பிசிக்கு வந்து வந்துடும். ஓகே, ஸோ மக்களே, நம்மளோட காம்போனன்ட்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம் எல்லாத்தையும் பற்றி ஒரு தடவை கிளாரிஃபிகேஷனாக உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஓகே, நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட நம்பியா பிள்ளை, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி மோசம் போயிட்டேன். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸோட ஹேவோக் மாடல். ஓகே, அந்த ஹெட்செட் இது வந்து லோவஸ்ட் பட்ஜெட்ல நல்ல ஒரு 6GB உள்ளது. ஸோ மைக் எல்லாமே தரமா தாங்க இருக்கு. நம்மளோட லைவ் எல்லாம் செக் பண்ணி பாருங்க. ஆடியோ குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. ஸோ இதுல என்ன ஒரு சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா, இந்த குஷன் செட்டப் இருக்கு பாத்தீங்களா, இது நல்லா தான் இருக்கு. பட் ஆனா இதுக்குள்ள ஒரு இன்னர் பிளாஸ்டிக் லேயர் ஒன்று இருக்கு. இது காதுல ஹெட்ரெஸ்ட்ல நமக்கு அழுத்தும் போது ரொம்ப பிரச்சனை வருது. ஹெட்ரெஸ்டும் சரியில்லை, கொஞ்சம் அழுத்தமா இருக்கு. அதனால இதை வந்து நான் இன்புட் மைக்கா யூஸ் பண்றேன். ஸோ இந்த இடத்துல இருக்கும். ஸோ இது வந்து இன்புட் மைக் தான். ஓகே, அவங்க லைஃப் ஸ்டைல கமெண்ட்ரி கொடுக்கறதுக்கு இந்த இன்புட் மைக் தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட போட்டோட 100. ஓகே, போட்டோட 100 ஹெட்ஃபோனு. இந்த ஹெட்ஃபோன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 years ஆயிட்டு 400 rupeesக்கு உள்ளதான் கிட்ட நான் வாங்கினேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட அவுட்புட் சோர்ஸ் தான் முழுக்க. எனக்கு காதுக்கு வரக்கூடிய எல்லா சோர்ஸுமே இதுலதான் வரும். நம்மளோட லைவ் ஸ்ட்ரீம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கமெண்ட்ரியோட மைக் எல்லாமே இந்த ஒரு ஹெட்செட்ல தான் வரும். ஸோ இது வந்து இன்புட் மைக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கேம் இன்புட்க்கு நமக்கு ஆடியோ அவுட்புட்க்கு மட்டும்தான் நான் இந்த இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நம்மளோட லாகிடெக்ல இருந்து நம்மளோட வெப்கேம் தான் பார்க்கணும். ஸோ நம்மளோட வெப்கேம் பாத்தீங்கன்னா எப்படி சொல்ல, ஒரு ஐடியாவுமே இல்லாம நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து நம்ம நரிக்கூட்ட கேமர்ஸ்ல இருந்து நம்ம மாற்றவே என்ன வரைக்கும் எல்லாருமே இந்த தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ அவங்க கொஞ்சம் நல்ல வேற ஏதாவது யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, வேற நல்ல பிராண்ட்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம என்ட்ரி லெவல்ல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பாக்குறவங்க எல்லாருமே என்ட்ரி லெவல்ல இருக்கீங்க. இந்த இது கண்டிப்பா அப்சல்யூட்லி சூப்பரா இருக்கு. ஏன் சூப்பரா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது என்னதான் நமக்கு 720p ரெசல்யூஷனா இருந்தாலுமே, ரொம்ப ஹையர் பிட் ரேட்டா இல்லாம இருந்தாலுமே, நமக்கு வந்து நல்ல ஒரு லைட் செட்டப் இருந்தனா கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல நமக்கு வந்து குவாலிட்டி அச்சீவ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து நல்ல ஒரு வெப்கேம் தான். இப்போ காமிச்ச எல்லாத்தோட லிங்க்ஸுமே நான் பயோல போடுறேன். ஓகே, ஸோ காம்பனன்ஸ் லிங்க்ஸ் எல்லாம் பயோல போட்டு வரேன். ஸோ ஓகே, இது நம்மளோட இது முடிஞ்சுது. ஸோ ஓகே, நம்ம அடுத்து பார்க்க போறது நம்மளோட வைஃபை ரவுட்டரு.
சரி, இந்த ரவுட்டர் பாத்தீங்கன்னா 2500 கிட்ட வந்தது. இதுக்கு கேபிள்லாம் லைன் இழுத்து என்னென்னமோ பண்ணாங்கங்க. அதெல்லாம் ஒரு 3000 வந்துட்டு, ஆமா 3K வந்துட்டு. ஸோ இதான் அந்த கேபிள். இந்த கேபிளை வந்து அந்த ஜன்னல்ல இருந்து ட்ரில்ல போட்டு இங்க எடுத்துட்டு வந்து இந்த செட்டப்பை பண்ணிருக்கோம். இது 4 வருஷத்துக்கு முன்னாடியே நான் பண்ணிட்டேன். ஸோ முன்னாடியே நம்ம டர்னிப்ல ஆப்ல எல்லாம் நம்ம மொபைல் மூலியமா ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கோம் நிறைய. அதெல்லாம் பழைய வீடியோ செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். நான் வந்து 800 ரூபாய் கட்டுறேன். ஓகே, 800 ருபீஸ் கிட்ட கட்டுறேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 mbps பேக்கேஜ் வந்து நான் போட்டிருக்கேன். 100 mbps என்னதுப்பா, மொபைல் டேட்டா கூட 5G எல்லாம் லைவ் போடலாமேன்னு கேட்பீங்க. நமக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஸ்பீடு வந்து மொபைல் டேட்டால வந்து அதிகமா இருக்கும். பட் ஆனா அப்லோட் ஸ்பீடு வந்து நம்ம மொபைல் டேட்டால வந்து அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ இதை வந்து நீங்க ரிசர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு தெரியும். அதே நம்ம வைஃபை பாத்தீங்கன்னா அது வந்து வேற, அது வந்து ஸ்டேபிளா உள்ளது. ஓகே, அப்லோட் ஸ்பீட் டவுன்லோட் ஸ்பீடு வந்து அதிகமா இருக்கும். நமக்கு தேவை அப்லோட் ஸ்பீடு வந்து அதிகமா இருக்கும். அப்லோட் ஸ்பீடு அதிகமா இருந்தாதான் நம்மளோட கண்டென்ட் எல்லாமே லைவ்ல அப்லோட் ஆகும் யூடியூப்க்கு. ஸோ அப்படி ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க இங்க என்ன லைவ்னா என்னதுன்னு இங்க நீங்க என்ன பண்றீங்களோ அது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கறது தான் லைவ். ஓகே, ஸோ இந்த இது வந்து கனெக்டிவிட்டி இவ்வளவு லெவலுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரீம் பண்ணணும்னு வேற வழி இல்லை. ஹையர் mbps பேக்கேஜோட நீங்க போட்டா மட்டும்தான் உங்களால நல்ல ஸ்ட்ரீம் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா போட்ரானிக்ஸோட யூஎஸ்பி ஹப். ஓகே, அந்த யூஎஸ்பி ஹப் பாத்தீங்கன்னா நான் எதுக்கு வாங்கினேன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம லேப்டாப்ல மிச்சு போனா 2 யூஎஸ்பி அவுட்புட் கொடுப்பாங்க பார்த்தேன். ஸோ இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700க்கு உள்ளதான் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த ப்ராடக்டோட லிங்க்கும் பாத்தீங்கன்னா பயோல கொடுக்கேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 4-5 யூஎஸ்பி, அதாவது 5 யூஎஸ்பி போட்டுக்கிட்ட வந்தது. ஓபிஎஸ் செட்டிங்ஸ் பிளஸ் வந்து நம்ம மொபைல் டு பிசி ஸ்ட்ரீமிங், அதாவது மொபைல் டு பிசிக்கு வந்து ஸ்க்ரீன் மிரர் வந்து நம்ம என்ன யூஸ் பண்றோம் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் பார்த்துப்போம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏ பவர் மிரர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த ஏ பவர் மிரர் நம்ம யூஸ் பண்ணோம். இது வந்து ஒரு ஃப்ரீ மோடு ஏபிகே தான். ஓகே, குரோம்ல வந்து நம்ம ஏற்றணும். ஸோ இது வந்து ஆண்ட்ராய்டுக்கு சூப்பராக இருக்கும். ஆண்ட்ராய்டு வச்சிருக்கவங்க மறக்காம அந்த ஏ பவர் யூஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த ஏ பவர் தான் மாற்றவி அண்ணன்ல இருந்து நரிகுட்டம் கேமர்ஸ் வரைக்கும் நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க. ஸோ இப்பயும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ப்ரீமியமாக பண்ணுவோமே. டுவான் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூப்பன் வவுச்சர்லாம் போட்டு இது உங்களுக்கு 800 சம்திங் வரும். ஆமாம், 850 அபோவ் வந்துருங்க. ஆமாம், இந்த இது வந்து கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் ப்ரீமியமாக கொஞ்சம் ஈஸி சப்போர்ட் இருக்கும். ஓகே, இதில் ஏதாவது பக் இஷ்யூஸ் எது வந்தாலும் சீக்கிரம் சரி பண்ணிடுவாங்க. சரி, ஓகே, நம்ம வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காண்டி ஃப்ரீ மோட் ஏபிகே, இதுவும் வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் சிஸ்டம்லையும் உங்கள் மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா இது டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும். இந்த மோட் ஏபிகே 2025 வெர்ஷனாக பார்த்து நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னோட மொபைலில் ஸ்க்ரீன் மிரரிங்கை ஏற்றி ஸோ ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணாலே போதும், என் மொபைல் ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் மிரர் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இந்த வந்துட்டா. ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீன் சைஸ் இவ்வளோ பெருசுக்கு இது மொபைலோட லேயர்லாம் வச்சு இந்த மாதிரி காமிக்கும். ஸோ எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டு அருமை. இதை வந்து இங்க இருந்து லைவ் டெலிகாஸ்ட் ஓபிஎஸ்ல இருந்து நம்ம வந்து யூடியூபுக்கு பண்ணணும். ஸோ இது எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஸோ மக்களே, இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஓபி ஸ்டுடியோட செட்டிங்ஸ் தான், ஸ்ட்ரீம் லேப்ஸ் கிடையாது. ஸோ யாரும் ஸ்ட்ரீம் லேப்ஸ் வந்து நினைச்சிட வேண்டாம். இது வந்து என்னோட செட்டப். ஓகேயா? ஸோ இருங்க, நம்ம ஸ்க்ரீனுக்கு ஏத்தாப்புல என் லேப்பை வந்து நான் அதுக்கு ஏத்தாப்புல திருப்பிப்பேன். ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் கஸ்டமைசபிள், ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஏ பவர் இதாக இருக்குல்ல கீழே, இந்த ஏ பவரை வந்து கிளிக் பண்ணனேன், எனக்கு இதில் டுவானோடது இருக்கா. இப்போ நான் ஏ பவரில் போட்டிருக்கேன். ஏ பவர் லைவ் ஸ்ட்ரீம்னு கேம் வந்து மேலே விசிபிள் ஆயிட்டு, அவ்வளோதான். ஃபுல்லாக புதுசாக எப்படி செட் பண்ணலாம் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இருங்க. ஸோ உங்களுக்கு புதுசாக ஸ்டார்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள இந்த சோர்ஸ் எதுவும் இருக்காது, இங்கே உள்ள சீன்ஸ் எதுவுமே இருக்காது. ஓகேயா? இது எல்லாமே இருக்காது. நீங்கள் தான் இந்த இடத்துல ப்ளஸ் ஐக்கான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் இதை கொடுக்கறதுக்கு முன்னாடி, ஆமாம் ஆமாம், ஃபர்ஸ்ட் இந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுங்க. கொடுத்த உடனே நீங்கள் புதுசாக ஒரு சீன் கிரியேட் பண்ணுறோம். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம ஒன்றுமே இல்லை, நம்ம வந்து ஒரு ஸோ நார்மலாக ஒரு ஹரிசாண்டல் லைவ் நம்ம போட போகிறோம். ஓகேயா? ஸோ அதனால 1080p ஸ்ட்ரீமிங் நான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபுல் ஹெச்டி ஸ்ட்ரீமிங்னு போட்டுருக்கோம். ஓகே, ஃபுல் ஹெச்டி ஸ்ட்ரீமிங் சொல்லிட்டு நம்ம போட்டு என்டர் தட்டியாச்சு. ஸோ ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்க் ஆயிட்டு. இப்போ இதில் வந்து சோர்ஸ் நீங்கள் ஆட் பண்ண போறீங்க. ஓகே, இதுக்கு வந்து இங்கே ரைட் கிளிக் பண்ணி ஆட் சோர்ஸ் கொடுத்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணுறது என்றைக்குமே கேம் சோர்ஸாக இருக்கணும். கேமோட சோர்ஸ் வந்து நம்ம எதுலேருந்து எடுக்கணும்னா விண்டோ கேப்சர்லேருந்து எடுக்கணும். ஓகே, ஸோ விண்டோ கேப்சருங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு அப்ளிகேஷன். அதாவது இந்த ஏ பவர் மிரருங்கிற இந்த ஒரு அப்ளிகேஷனை வந்து நம்ம ஒரு விண்டோ தான் அதை வந்து கேப்பபிலிட்டியாக சோர்ஸ் பண்ணும். ஸோ அதனால நீங்கள் ஏ பவர் மிரரை கொடுக்கணும்னா இங்கே விண்டோ கேப்சரை கொடுத்தீங்கன்னா ஸோ இதில் நீங்கள் ஏ பவர்னு போட்டுக்கோங்க.
ஸோ ஏ பவர்னு போட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். லைவ்னு போட்டுப்போம். இதில் நீங்கள் எந்த விண்டோ வேணுனாலும் இதில் செலக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஏ பவர் மிரர் ஓகே லைவ் ஸ்ட்ரீமு. ஸோ செலக்ட் பண்ணியாச்சு. இதில் கேப்சர் ஆடியோ பீட்டா. ஸோ இங்கே வந்து நம்ம மொபைல்லேருந்து வரக்கூடிய ஆடியோ சோர்ஸ் வந்து நமக்கு ஓபிஎஸ்ல வந்து லைவ்ல வந்து உங்களுக்கு ஆடியோ கேட்கணும்னா கேப்சர் ஆடியோ பீட்டா கொடுத்தே ஆகணுங்க கண்டிப்பாக ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே அடுத்து செய்ய வேண்டாம். இதை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டா போதும். ஸோ ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் சைஸ் வந்துடும். ஸோ இதை நீங்கள் உங்களுக்கு ஏற்றாப்புல அப்படியே கஸ்டமைஸ் பண்ணி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சேனலுக்குரிய லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும். லேயர் ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா லேயருக்கு வந்து என்றைக்குமே பார்த்தீங்கன்னா மீடியா 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 சோர்ஸ் தான் இருக்குது. மீடியா சோர்ஸ் வந்து லேயருக்கு வேறு நீங்கள் இந்த ஸ்டார்டிங் சூனு வேறு எண்டிங் அப்படின்லாம் போடுவாங்களே அதுக்கெலாம் நீங்கள் மீடியா சோர்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இருங்க இதில் வந்து லேயர்னு போட்டுப்போம். மக்களே இது பேர் வந்து ஓவர்லே ஓகே. ஸோ லூப்பை வந்து ஆன் பண்ணிக்கணும். லூப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி ஒரு விஷயம் நடக்குன்னா அதான் லூப்பு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ சோர்ஸ் வந்து திருப்பி திருப்பி உங்களுக்கு லூப் ஆகிட்டே இருக்கும். இதை வந்து ஒரு தடவை நீங்கள் எடிட் பண்ணிங்கனாலே போதும் ஓகே. ஸோ இதில் வந்து ப்ரௌஸ் கொடுத்துரும். ஸோ நம்ம வந்து அது எங்கேயா அது டார்க்காப்பில் டவுன்லோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் படம் ஏற்றிருந்தேன். இன்னும் பார்க்கல ஃபுல்லாக. மேட் இன் கிளிம் சாம்ப் தான் இருக்கா. இது தனியாக என்னோட இதில் போட்டு எடுத்தேன். ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்களா இதில் க்ரீன் ஸ்க்ரீனோடு கொஞ்சம் வரும். ஸோ ஆரம்பத்தில் ரொம்ப அவசரத்தில் பண்ணது இதெல்லாம். ஸோ அதை அப்படியே ஆல்ட்டு கொடுத்து மவுஸோட கர்சரை பிடிச்சி இறக்குனீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கட் ஆகும் ஓகேயா. ஸோ நார்மலாக நீங்கள் இறக்குனீங்கன்னா பார்த்தீங்கன்னா மினிமைஸ் ஆகும். ஸோ ஆல்ட்டு கொடுத்து இறக்குனீங்கன்னா உங்களுக்கு கட் ஆகும். ஸோ அப்படியே நீங்கள் ஆல்ட்டு கொடுத்து கட் பண்ணி உங்கள் 1080p ஸ்க்ரீனுக்கு ஹரிசாண்டல் ஸ்க்ரீனுக்கு ஏற்றாப்புல நீங்கள் இதை வச்சுக்கலாம் ஓகேயா. ஸோ இப்போ இது மேலே இருக்கணும் அது கீழே இருக்கணுங்கிறது ஒரு மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி அதை பண்ணுறதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உள்ள சோர்ஸை வந்து மேலே கீழே வைக்க போகிறோம். ஆமாம். ஸோ இந்த லேயரை எடுத்து கீழே போட்டிங்கன்னா லேயர் உங்களுக்கு மேலே வந்த மாதிரி இங்கே வந்துடும். ஓகே இப்போ வந்து நம்ம வந்து வெப்கேமை வந்து ஃபேஸ் கேமை ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரே நிமிஷம் ஆட் சோர்ஸ் கொடுத்துட்டோம். ஃபேஸ் கேமுக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம விண்டோ கேப்சர் தான் இதுக்கும் ஓகே. ஸோ விண்டோ கேப்சர் ஒரே நிமிஷம் சாரி அதாவது மக்களே ஃபேஸ் கேமுக்கு வந்து நம்ம எது யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா வீடியோ கேப்சர் டிவைஸ் யூஸ் பண்ணணும். வீடியோ கேப்சர் எது வீடியோ வந்து லைவாக கேப்சர் பண்ணுமோ அதுதான் வீடியோ கேப்சர் ஓகே. ஸோ இதில் வந்து ஃபேஸ் லைவ்னு போட்டுப்போம். ஸோ ஓகே ஃபேஸ் கேம்னு கொடுத்தோடனே என்னோட ஹெச்பி வைடு இது வந்து லேப்டாப்பில் இன்பில்ட்டாக எனக்கு வரக்கூடிய ஒரு வெப்கேமு. இதை வந்து நான் இப்போ ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஓகே இதில் என்னோட டுவான் கேமரா நிறையா அதுன்னு வருங்க. இதில் லாகிடெக்கோட C270 இதான் நம்மளோட மாடலு. இதை கிளிக் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த இது ஃபுல்லாகவே ஓகே ஆயிரும் ஓகே. ஸோ இது ஓகே ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதில் எஃபிஎஸ் எதுவுமே பண்ண வேண்டாம். நம்ம வந்து ஒரு ஹையர் லெவலில் நம்ம வந்து வெப்கேம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா நம்ம இந்த செட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் ஆக்டிவ் பண்ணலாம். எவ்வளோ எஃபிஎஸ் வேணும் எவ்வளோ தூரம் இது வந்து கலரு ஆர்ஜிபி கலரிங்கில் இருக்கணும் எவ்வளோ தூரம் என்ன பண்ணணுங்கிறத நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் இதுக்கு அப்படி பண்ண தேவையில்ல. ஸோ இதை மட்டும் இப்படி பண்ணி வச்சுட்டு இதை வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி நீங்கள் இந்த ஒரு ஓரமாக ஸோ இப்போ வந்து மேக்ஸிமம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முக்காவாசி வேலை இதிலே முடிஞ்ச மாதிரி தெரிஞ்சுட்டு ஓகே. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே ஆடியோ. ஸோ ஆடியோ வேண்டாம். நம்ம இந்த ஃபேஸ் கேம் வந்து எப்படி மிரர் பண்ணுறோங்கிறத பார்ப்போம் இருங்க. ஸோ ஃபேஸ் லைவை வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த ஃபில்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இங்கே வந்து தூக்கி போட்டுடலாம். இந்த ஃபில்டர்ஸில் வந்து குரோமோ கீ ஓகே. குரோமோ கீ ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே அதில் ஒரு ஐடியா வந்துடும். ஸோ ஆட் பண்ணிங்களாவே உங்களுக்கு ஐடியா வந்துடும். ஸோ இதில் இருந்து என்ன பண்ணுறீங்கன்னா திருப்பி அதே ஃபில்டர்ஸை கொடுத்து குரோமோ கீயை ஒரு தடவை டச் பண்ணிங்கனாலே அதில் எடிட்டிங் ஆப்ஷன்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் இது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண சிமிலாரிட்டி 1 வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் பிளாக் ஆயிரும். ஸோ செகண்டில் உள்ளதை கொஞ்சம் கூட்டி குறைச்சி பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ சேம் கலர் வந்து நார்மலாக தான் இருக்கணும். ஒப்பாசிட்டி கான்ட்ராஸ்ட்டு பிரைட்னஸ் வேணால் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கலாம். ஓகே இப்போ வந்து ஓரளவுக்கு முக்கால்வாசி எல்லா வேலையுமே முடிஞ்சிட்டு கொஞ்சம் ஸ்க்ரீன் மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. லைட் வந்து உங்களோட ஃப்ரண்ட் ஃபேஸில் இருந்தால் உங்களுக்கு வந்து வரணும் ஓகே. இல்லை உங்கள் லேப்டாப் சைட்லேருந்து டிஸ்பிளே சைட்லேருந்து வரணும். ஸோ அப்படி வந்தால் மட்டும்தான் பிரைட்னஸாக இருக்கும். முகம் வந்து பிரைட்னஸாக இருக்கும். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆடியோ செட்டிங்ஸில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆட் சோர்ஸை கொடுத்து ஆடியோ இன்புட் என்னது ப்ரோ ஆடியோ இன்புட் அப்படிங்கிறதுனா ஆடியோ இன்புட் இது பேரை கேட்டாலே உங்களுக்கே தெரிய வேண்டாமா. ஆடியோ இன்புட்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து லைவ்ல இருக்கும்போது உங்களோட வாய்ஸ் ஓகே லைவ்ல கேட்கணும். அப்போ அதோட இன்புட் தான் ஆடியோ இன்புட்.
ஸோ ஆடியோ இன்புட்னு நீங்கள் ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டாலே போதும் உங்களுக்கு வந்து ஆடியோ இன்புட் கேப்சர்னு காமிக்கும். ஸோ இந்த கேப்சரில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ இதில் தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா தண்ணியை குடிச்சுப்போம். ஸோ இதில் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட அதாவது என்னோட இந்த ஹெட்செட் பார்த்தீங்கன்னா ஹெட்செட் மைக்ரோஃபோன் போட்டிருக்கோம். ஸோ நான் அதை வந்து ஹெட்செட் மைக்ரோஃபோன் கொடுத்துட்டேன், ஓகே கொடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு ஆடியோ இன்புட்டில் தெரியும் நான் பேச பேச அங்கே ஆடியோ ரைஸ் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க முடிஞ்சது. ஆடியோ சிம்பிளாக முடிஞ்சது. இந்த மைக்ரோஃபோன் மூலியமா நான் ஆடியோவை அங்கே கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஏ பவர் மிரர்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது இருக்கா, இந்த ஏ பவர் மிரரை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. டெஸ்க்டாப் ஆடியோன்னு இருக்கா, ஸோ இது எப்பயுமே ஆனில் வச்சுக்கோங்க. ஸோ லேயரோடது ஆஃபில் வச்சுக்கோங்க. இங்கே மைக்குன்னு இருக்கா, ஸோ மைக்கோடதையும் ஆஃபில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் தனியாக எக்ஸ்டர்னலாக மைக்குன்னு நீங்கள் கொடுத்து பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஆடியோ இன்புட்னு கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து ஃபில்டர்ஸ் நிறையா இருக்குங்க. இதுக்கு நீங்கள் ஃபில்டர் போட்டிங்கன்னா நல்லா ஒரு நாய்ஸ் கேன்சலேஷனோடு கேட்கும். இந்த மாதிரி ரெட் கலரில் உங்களுக்கு வந்து வரக்கூடாது, ஓகே. ஸோ அதனால் நீங்கள் ஃபில்டர்ஸ் கொடுக்க போகிறீங்க. ஃபில்டர்ஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபில்டர்ஸ் இருக்குன்னு கம்ப்ரஸர் கொடுக்கணும், ஓகே. ஸோ ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி கொடுத்துட்டாலே போதும். அதை ஒன்றும் நீங்கள் கூட்டி குறைக்க தேவையில்லை. கெயின் கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேட் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. நாய்ஸ் சப்ரஷன் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. சப்ரஷனில் தான் முக்கியமாக குட் குவாலிட்டி மோர் சிபியூ யூசேஜ் கொடுத்துக்கோங்க. இப்படி கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ரெட் லைனை வந்து கிராஸ் பண்ணல. இந்த மாதிரி க்ரீன் அண்ட் எல்லோ சிக்னலுக்குள்ளே வந்துட்டாலே உங்களுக்கு வந்து வேற லெவலில் இருக்குன்னு அர்த்தம், ஓகே. ஸோ அவ்வளோதான். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ கேமோட ஆடியோலாம் எங்கிருந்து ப்ரோ கேட்கும்னு நீங்கள் நினைப்பீங்க. இங்கே பாருங்க, நான் கிளிக் பண்ண டெஸ்க்டாப் ஆடியோவில் வந்து நம்ம கேம் ஆடியோ கேட்குது. ஸோ சேம் இதே தான். இதை வந்து அப்படியே நீங்கள் ஃபில்டர்ஸில் போனீங்கன்னா, ஸோ ஃபில்டர்ஸ்லாம் போக தேவையில்லைங்க. இந்த இதை அப்படியே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஃபில்டர்ஸ் பண்ணி டெஸ்க்டாப் ஆடியோன்னு உங்களுக்கு இங்கே ஒன்று இருக்கும். ஸோ அந்த டெஸ்க்டாப் ஆடியோவில் நீங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு எல்லாமே வந்துடும், ஓகே. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா முக்கால்வாசி வேலை முடிஞ்சிட்டு, ஓகே. இப்போ இன்னும் கொஞ்சம் குறைன்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலான்னா நம்ம ஏ பவர் மிரர் எப்படி ப்ரோ இவ்வளோ பளிச்சுன்னு ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க, இவ்வளோ குவாலிட்டியாக எப்படி ஸ்ட்ரீம் பண்ணுறாங்கன்னு கேட்பீங்க. இதுக்கு ஒன்றே ஒன்று தாங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஏ பவர் மிரர் லைவ் அந்த இதை வந்து விண்டோ கேப்சரை கொடுத்துட்டு ரைட் கிளிக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் என்ன பண்ண போகிறோன்னு நம்ம ரைட் கிளிக்ல என்ன பண்ண போறோம்னா ஃபில்டர்ஸ் கொடுக்க போறீங்க. ஸோ இதுக்கு வந்து நிறைய ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இதுதான் என்னோட ஃபில்டர்ஸ், ஓகே. இதுதான் என்னோட ஃபில்டர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஷார்பன் வந்து பார்த்தீங்கன்னா 0.05 வச்சிருக்கேன். இது நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. ரெண்டர் டிலே வந்து 1 ms இது ஒன்று கொடுத்துருங்க. HDR டூன் மேப்பிங்கில் பார்த்தீங்கன்னா HDR மேக்ஸ் RGB கொடுத்துருங்க. 4050 நைட்ஸு 1000 நைட்ஸ் இதெல்லாம் வச்சுக்கோங்க. ஷார்பன் இங்கே ஒரு 2 கொடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ பிசிலெலாம் ஸ்ட்ரீம் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஷார்பன் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ கலர் கரெக்ஷன் நல்லா பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. காமா பார்த்தீங்கன்னா 16, கான்ட்ராஸ்ட் 48, ஸோ -0.001. ஸோ சேச்சுரேஷன் கொஞ்சம் 60 ஏற்றிக்கோங்க. ஸோ மற்றதெல்லாம் அவ்வளோதான், ஓகே. ஸோ இந்த மாதிரி செட்டிங்ஸ் நீங்கள் வச்சிட்டாலே போதுங்க, வேற லெவலில் இருக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து செட்டிங்ஸ் ஓரளவுக்கு நம்ம வந்து எல்லாம் ஹையர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரோ ஸ்ட்ரீம் பண்ணேன் இதை அப்படியே அவுட்புட்டாக நான் யூடியூபுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நேராக நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே உள்ள செட்டிங்ஸை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் காமிக்கிறது தாங்க செட்டிங்ஸு. இந்த செட்டிங்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ இது ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் மாதிரி தான். நீங்கள் என்னோட செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்க இதுலலாம் ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே மாத்திர மாதிரி இருக்காது, ஓகே. ஜென்ரலில் ஒன்றுமே மாத்திர மாதிரி இருக்குது. அப்பியரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதெல்லாம் மாற்றவும் தேவையில்லை. இப்போ வந்து ஸ்ட்ரீம், இந்த ஸ்ட்ரீமில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி ஃபர்ஸ்ட்டு லாகின் பண்ணணும், ஓகே. ஸோ மக்களே இந்த ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடியை ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணணும். அதுக்கு வந்து யூடியூப் RMTSங்க அதிலே இருக்கும். அதை கொடுத்துட்டு நீங்கள் இதில் என்ன பண்ணுறீங்க பிரைமரி யூடியூப் இல்லாட்டி உங்களுக்கு லாகின் கேட்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உங்கள் கூகுள் ஜிமெயில், ஓகே, உங்கள் யூடியூப் ஐடி. ஸோ அதை வந்து லாகின் பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு இங்கே எல்லாமே ஆட் ஆயிரும். ஸோ இந்த இக்னோர் ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் செட்டிங்ஸை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க, ஓகே. இது அவங்களோட ஒரு சில செட்டிங் வந்து உங்களுக்கு அப்பப்போ லைவ்ல வந்துடும். ஸோ அதனால குவாலிட்டி நிறைய அடிபடலாம். ஸோ அதனால அது வேண்டாம். அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா அவுட்புட்டில் உங்களுக்கு வந்து இங்கே ஸ்ட்ரீமிங் இருக்கா, ஸோ இதுதான் முக்கியமானது. ஆடியோ ட்ராக் ஒன்று வச்சுக்கோங்க, ஸ்ட்ரீமிங் இந்த இதே வச்சுக்கோங்க. அதாவது NVIDIA அதாவது RTX சீரிஸ் கிராஃபிக்ஸ் கார்டு உள்ளவங்க மட்டுமே, அதாவது 30 சீரிஸ் RTXோட 30 சீரிஸ் உள்ளவங்க HEVC யூஸ் பண்ணுங்க. RTXோட 4060 4050 சீரிஸ் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா NVIDIAவோட H.264 ஹார்ட் கோரை வந்து யூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ என்கவுண்டர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது AMD யூஸ் பண்ணுறீங்கன்னா இதில் உங்களுக்கு AMDயோடது யூஸ் பண்ணலாம், இல்லை SVT யூஸ் பண்ணலாம், ஓகே. AMDயோட கிராஃபிக்ஸ் கார்டு ரேடியன் கிராஃபிக்ஸ் இல்லை வேறு ஏதாவது இருந்தேன்
ஓகே. இது வந்து என்னது ப்ரோ ரீஸ்கேல் அவுட்புட்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீஸ்கேல் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 2Kல ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே 1440pல. ஸோ அதனால நம்ம இத போட்டுருக்கோம். நீங்க 1080p வேணும்னா இதுல 1080pன்னு உங்களுக்கு நார்மலா இருக்கும். ஸோ நான் சேஞ்ச் பண்ணேன் 1440pக்கு. ஓகே. ஸோ கான்ஸ்டன்ட் பிட் ரேட் ஓகே சிபிஆர்னு இருக்கும். கான்ஸ்டன்ட் பிட் ரேட் வச்சுக்கோங்க. 28000 kbps. இது ஏன் வச்சிருக்கேன்னா, இது வந்து ஜஸ்ட் ஹரிசாண்டல் லைவ்க்காண்டி தான் வச்சிருக்கேன். நீங்க ஷார்ட்ஸ் லைவ் போடுற மாரி இருந்ததுன்னா, ஷார்ட்ஸ் லைவ்க்கு இத வந்து வெறும் 10,000 மட்டும் நீங்க வச்சா போதும். ஓகே 10,000 kbps வச்சா போதும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்லோவர் பெட்டர் குவாலிட்டியில் வச்சுக்கோங்க. டியூனிங்லாம் ஹை குவாலிட்டியில் தான் இருக்கணும் என்றைக்குமே. ஸோ அல்ட்ரா குவாலிட்டி வச்சிங்கன்னா ரொம்ப டிலேவாக இருக்கும் அது வேற. ஸோ மற்றதெல்லாம் ஃப்ரேம்லாம் இந்த மாதிரி வச்சிருங்க ஓகே. ஸோ ரெக்கார்டிங் உங்களுக்கு தேவையில்ல. ஆடியோவில் வந்து 320 எல்லாமே ஓகே. ஸோ 320 ஆடியோ பிட் ரேட். ரிப்ளே பஃபர் வந்து பார்த்தீங்கன்னா நான் 20 செகண்ட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இதை ஆன் பண்ணி விட்டு நீங்கள் அதை வச்சுக்கோங்க ஓகே. ஸோ ஆடியோவில் 48 கிலோ ஹெட்ஸு ஓகே. ஸோ இதெல்லாம் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் ஒன்றும் வைக்கணும் தேவையில்ல. இந்த மேலே உள்ளது மட்டும் வச்சுட்டு ஸ்டூடியோ செட்டப்பு 48 மட்டும் கொடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு போதுங்க. இப்போ வீடியோ இந்த வீடியோங்கிறதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நான் மறுபடியும் சொல்கிறேன். இந்த வீடியோவில் கேன்வாஸ் ரெசல்யூஷன் 1080p தான் அது என்றைக்குமே இருக்கும் ஓகே. உங்களோட என்னோட லேப்டாப் வந்து ஃபுல் ஹெச்டின்னு தான் சொல்லி விற்றாங்க. ஸோ நான் வாங்கின ஸ்பெசிஃபிகேஷனும் ஃபுல் ஹெச்டி லேப்டாப் தாங்க இது அப்படின்னா நீங்கள் இதில் ஃபுல் ஹெச்டி தான் போடணும். 1080p தான் என்றைக்குமே ஃபுல் ஹெச்டி. ஸோ ஓகே. ஸோ ஃபுல் ஹெச்டி தான் இதில் இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவுட்புட். இந்த அவுட்புட் வந்து தான் நான் 2Kல ஸ்ட்ரீம் பண்ணுறேன் ஓகே. நம்ம இது 1440p 2K வரைக்கும் ஸ்ட்ரீம் ஆகுது செட்டிங்ஸில். ஸோ அதனால தான் நாங்கள் 1440p வச்சுருக்கேன். ஸோ மறக்காமல் இதில் 1440p வச்சிங்கன்னா உங்களுக்கு 2K வரைக்கும் ஸ்ட்ரீம் பண்ணலாம். ஸோ லேப்டாப் வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் எக்ஸ்டர்னல் கிராஃபிக்ஸ் கார்டு நல்லா ஹெவியாக இருக்குது 3050 3060 4050 4060லாம் இருக்குண்ணே. நீங்கள் இந்த மாதிரி 1440p வச்சுக்கலாம். இதில் வந்து லேண்ட் காஸ் ஷார்ப்பனிங் 36 சாம்பிள்ஸு 60 fps வழக்கம் போல் வச்சுருங்க. அவ்வளோதாங்க. இது பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் போதும். ஸோ முக்கால்வாசி வேலை உங்களுக்கு முடிஞ்சிடும் ஓகே. ஸோ அவ்வளோதான். இதை நீங்கள் எல்லாமே கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் இதில் ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங்னு கொடுத்தீங்கனாலே போதும். ஸோ அப்படி கொடுக்க வேண்டாம். மேனேஜ் ப்ராட்காஸ்ட்டில் போயிட்டு ஸோ இதில் உங்களோட டைட்டிலு உங்களோட டிஸ்கிரிப்ஷனு பப்ளிக்காக என்ன வேணும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கேமிங்கா இல்லையா உங்களோட தம்ப்நெயில் எல்லாமே தம்ப்நெயில் கொடுத்தீங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து டவுன்லோட்ஸில் போயிடும். ஸோ நீங்கள் அதில் வந்து தம்ப்நெயில் கொடுத்துக்கலாம். வேற இது வந்து அல்ட்ரா லோ. நார்மலில் வச்சிங்கன்னா ரொம்ப டிலேவாக இருக்கும். லோவில் வச்சிங்கன்னா ஒரு மீடியம் டிலே. நார்மல் வந்து 30 செகண்ட் டிலே, லோ 15 செகண்ட் டிலே. அல்ட்ரா லோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 ஆர் 4 செகண்ட்ஸ் டிலே வந்துருங்க. ஷெடியூல் லேட்டர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஷெடியூல் பண்ணுற மாதிரி வரும் லைவ். ஸோ அப்படியே ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரீம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இதில் வேற ஒன்றும் இல்லை. இந்த செட்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு தடவை வச்சு திரும்பி போடும்போது இப்படி வந்த உடனே அதாவது இப்படி கொடுத்த உடனே உங்களுக்கு இதே செட்டிங்ஸ் வரணும்னு ரிமெம்பர் தி செட்டிங்கை முதல்ல கொடுத்துட்டு ஒரு லைவை போட்டு விட்டுருங்க. ஸோ மக்களே ஒரு வழியாக நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா எண்டுக்கு வரப்போகுது. ஸோ அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும். அதாவது அடுத்த வீடியோ வந்து ஷார்ட்ஸ் லைவ் வந்து எப்படி போடலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ இப்போமே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ முக்கால்வாசி ஷார்ட்ஸ் லைவுக்கு வந்து ஒரு ஐடியா மட்டும் தாரேன். ஸோ நீங்கள் வீடியோ வேணும்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஷார்ட்ஸ் லைவுக்கு நான் மறக்காமல் போடுறேன். ஸோ ஷார்ட்ஸ் லைவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோன்னு உங்களுக்கு ஒன்று இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே 1080p 1920x 1080 இருக்கா. ஸோ இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 16:9 உங்களுக்கே மார்க் ஆயிரும். ஸோ நமக்கு ஷார்ட்ஸ் லைவுக்கு தேவை 19:16 தான் தேவை. அப்போ இதை காப்பி பண்ணிட்டு 1080 எக்ஸ் 1920 அடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஏரியாவில் செட்டப் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷார்ட்ஸ் லைவுக்கு வெர்டிக்கலாக மாறிடும் ஓகே. ஸோ வெர்டிக்கலாக மாறினோடனே நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஓவர்லே இந்த கேம் இது எல்லாமே எடுத்து தனித்தனியாக போட்டிங்கனாலே போதும். சோர்ஸில் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். மற்ற எல்லாமே அவ்வளோதான். ஃபில்டர்ஸ் எல்லாமே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ லைவ் போடுறதுலாம் இங்கே ஒன்றும் பெரிய இதே கிடையாது. உங்கள் கேம் பிளே நீங்கள் லைவ் போடுறீங்க. சும்மா கேம் பிளே விளாட்றதுக்கு நீங்கள் லைவ் போட போகிறீங்க அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு லைவ் ஸ்ட்ரீம்லாம் பண்ணுங்கள். லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க, அதில் ஏதாவது ஒரு கண்டென்ட் ஒரு நாள் சிக்கும். அந்த கண்டென்ட்டை அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே ஷார்ட்ஸ் போட்டிங்கன்னா அது ஒரு கண்டென்ட் ஷார்ட்ஸாக மாறும். சப் ஏறும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு க்ரோத்தாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். சின்ன சின்ன யூடியூபர்ஸ்லேருந்து இப்போ நிறைய பேர் வந்து லைவ் போடணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க முக்கியமாக நம்மளோட வீடியோக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் அந்த ஒரு கமெண்ட் பார்த்தீங்கன்னா என்னை வந்து இன்னைக்கு இந்த வீடியோ போட வச்சிருக்கு. ஸோ மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நான் ஃபேஸ் கேம் ஷார்ட்ஸ் லைவ் வந்து நல்லா ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல செட்டிங்ஸோடு நான் அடுத்து உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் சொல்லித்தரேன். ஓகே மக்களே, இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இதில் உள்ள எல்லா காம்போனன்ட்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நம்ம வந்து பயோவில் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இது வந்து எவ்வளோ அமௌண்ட் வருது இந்த செட்டப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் ஓகேயா.